மொட்டை மாடியிலிருந்து எட்டி பறிச்சா பறிக்கிற தூரத்தில தான் மாமரம். அப்படி இருந்தும் பெரும்பான்மையான இங்க இருக்கிறவங்க அந்த மாங்கா மரத்தில பழமோ, காயோ பறிக்க மாட்டாங்க. கீழ விழுந்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியாது. கேட்டா அதில பூச்சி இருக்கும், அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப நாளா இங்க இருக்கிறதுனால அத பத்தி பேசுறாங்க. எனக்கு தோணும் போதெல்லாம் அங்க மரத்தில காய் இருக்கும்போதோ, பழம் இருக்கும்போதோ, அப்போலாம் பறிச்சு சாப்பிடுவேன். அப்படி பறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில யாருனா கேட்டாலும் பறிச்சு குடுப்பேன். இதனால ஹவுஸ் ஓனர் எப்பவுமே எங்க மேல கோவப்பட்டது கிடையாது. அதிகமா இந்த பழத்தையும், காயும் அணிலும், காகமும், வவ்வாலும் தான் சாப்பிடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த காயோ, பழத்தையோ ஹவுஸ் ஓனர் பறிச்சு எடுத்துன்னு போனத நான் பார்த்தது கிடையாது. அத பத்தி பெருசா பொருட்படுத்தவும் மாட்டாப்புல. அ இந்த காணொளி எதுக்காக சொல்றேன்னா, இயற்கையா விளையிறது, இயற்கையா பறவை, மனிதர்கள் எல்லாமே சாப்பிட்டு பலனடைறாங்க. அதில நானும் ஒருத்தன். அதுக்காக எங்க ஹவுஸ் ஓனருக்கு நன்றி. நாங்க மாம்பழம் சாப்பிட்டு இருக்கும்போதே காக்கா பார்த்துட்டு, அதுவும் எனக்கும் குட்றான்னு சொல்லுச்சு. சரி, நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சமா குடுத்தா சாப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவுக்கும் ஒரு துணுக்கு வெட்டி குடுத்தேன். அது கையில இருந்து பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அப்படியே விட்டோம்னா கொத்தி கொத்தி கஷ்டப்படும். அதனால கையில பிடிச்சிட்டே இருக்கேன். வேற என்ன சொல்றது? இருப்பதை கொடுத்து உண்ணுங்கள். அடுத்து நல்ல காணொளியில சந்திப்போம். நான் உங்கள் பட்டிக்காட்டான் பழனி. நன்றி.